ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஒரு சுவையான வித்தியாசமான சத்தான உப்புமாங்க. இது வெள்ளரவையில் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இதோட சேர்த்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கார்ன் போட்டிருக்கேன். சோளக்கருது, நம்ம பச்சை சோளக்கருதுல செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து வெள்ளை ரவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த ரவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேஸ்டியாக இருக்கும், நல்ல வித்தியாசமான ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். அந்த ஹெல்த்தியான டிஷ் அப்படிங்கும்போது அதில் கேலரிஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு சுவையான சத்தான உப்புமாவை நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த கார்ன் வச்சு ஒரு சூப்பரான உப்புமாவை செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதை உரிச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த டம்ளரில் அளந்திருக்கேன். இப்போ வந்து 2 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட வேண்டியதில்லை. கழுவிட்டு ஒரு தடவை தண்ணி சாய்ச்சிடுங்க. இதை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அரைச்சி வச்ச சோளத்தில் இந்த ரவை, அதாவது நம்ம எவ்வளோ ரவை சோளம் இருக்கோ அதில் பாதி அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். நான் இது வந்து வறுத்து வச்ச ரவை தான் இதில் சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு பக்கம் ஊறட்டும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது ஊறட்டும் ஒரு பக்கம். இப்போ நான் எப்பவும் உப்புமா செய்கிற மாதிரி இதில் கடுகு தாளித்து மூடி வைங்க. கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே நம்ம என்ன தாளிப்போமோ அது போட்டு தாளிச்சுக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். அனல் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பருப்புகள் செவந்ததுமே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நம்ம நார்மலாக உப்புமா செய்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் இஞ்சி எல்லாம் அரிஞ்சு போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இதில். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு தெளித்து மூடி வைக்கலாம். நல்லா உங்களுக்கு கிளாஸியாக சாஃப்டாக இது மாதிரி வதக்கும் போது நல்ல உப்புமாவுடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அனல் கம்மி தான் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளாஸியாக இது மாதிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உப்புமாவை வந்து எப்போவுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். உப்புமாவை வேணாங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கும். இப்போ நான் அனல் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இப்போ இதுக்கு தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போது நான் இந்த மிக்சி வாட்டரையே எடுத்துருக்கேன். நான் லாபம் 2 3 எப்போவுமே வந்து நான் இந்த டம்ளருக்கு எடுத்தேன்னா 3.5 டம்ளர் தண்ணி வைப்பேன். இன்னைக்கு வந்து 4 டம்ளர் வைக்க போகிறேன். ஏன்னா 1/4 டம்ளர் ரவை ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? அதனால 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த உப்பு போடுறேன். உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுக்கிற ரவையை பொறுத்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வந்து நான் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுங்களா, சரி சட்டுன்னு நம்ம இதை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நாட்டுக்கருது போட்டோம் அப்படின்னா இந்த சோளத்துடைய ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறதால அந்த ஸ்வீட்னஸ் சரி பண்ணுறதுக்கு, கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு இப்போ வந்து ஜஸ்ட் இந்த டம்ளருக்கு ரவை எடுத்தேன் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் போடுவேன். இன்னைக்கு 3 பச்சை மிளகாவை போட்டிருக்கேன். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் நாட்டுக்கருது எடுத்தீங்கன்னா 2 போட்டுக்கலாம், இல்லைன்னா 3 போட்டுக்கணும். அப்போ தான் காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதி வருது. கொதி வரும்போது நம்ம வந்து நார்மலாக ரவா உப்புமா செய்கிற மாதிரி ரவையை அப்படியே கொட்டக்கூடாது. இதுக்கு வந்து அனல் நல்லா கம்மி பண்ணிடுங்க. ஃபுல்லாக அனல் கம்மி பண்ணிட்டு கரண்டியை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை கடகடகடன்னு இதை போட்டு உருண்டை கட்டாமல் கடகடன்னு இதை கலந்து விடணும். இப்போ இதை தொடச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க அதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக குவிக்காக இதை மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே பாலாக ஆகிடும். இப்போ பாருங்க, இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி நீங்க கம்மி வச்சிங்க அப்படின்னா தண்ணி பத்தாம உங்களுக்கு அப்படியே உருண்டையா ஆயிடும். இப்போ பாத்தீங்களா, இப்போ நல்லா அழகா வந்துருச்சு. அனல் இப்போ நம்ம போட்டுக்கலாம். அதே போல நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்ன் அரைக்கும் போதும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. கொஞ்சம் லேசா
கோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு மஞ்ச் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இந்த கரண்டி எல்லாம் கிளீன் பண்ணி இதுல சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, நான் அந்த வெசில் இருந்ததெல்லாம் இதுல எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அனல் போட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ அனல் போடுறேன் நான். இப்போ அனல் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உப்புமா வந்து முக்கா பதத்துக்கு வந்து வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டி பட்டுக்கிட்டு வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு எதுக்கு டைம் விடணும் அப்படின்னா இந்த சோளமும் வேகணும். இந்த சோளம் நம்ம அரைச்சி ஊத்தினாலும் அதுவும் வெந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும், பச்சை வாசனை இல்லாம இருக்கணும். அதுக்கோசம் அனல் வந்து கம்மி பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நல்லா கீழெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இதை டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார்ன் வெந்து நல்லா டேஸ்டியா இருக்கு. எனக்கு உப்பு மட்டும் பத்தல. அதே போல இப்போ இந்த கார்ன் வந்து சேர்க்கறதால உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் விட்டுடலாம், இல்லை எண்ணெய் கொஞ்சம் விடணும் அப்படின்னாலும் நீங்க விட்டுக்கோங்க. இது கரெக்டா இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உப்புமாவை இறக்குற சமயத்துல கொஞ்சம் நெய் போடுவேன். அது போல செய்யும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு நெய் போட்டோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு கொத்தமல்லி தூவிடலாம். காரம் வந்து இப்போ நான் 3 மிளகா போட்டதுக்கு வந்து காரம் வந்து எப்பவும் போட்டதை விட ஒரு மிளகா ஜாஸ்தி போட்டாலும் அந்த ஸ்வீட் கார்னுடைய டேஸ்ட்டும் இது பச்சை மிளகாவோட டேஸ்ட்டும் நல்லா கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது. இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய். இப்போ நம்ம ஹாட் பேக்கில் வாங்கி வச்சாலும் சரி, உடனே பரிமாறினாலும் சரி, உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னொரு 2 நிமிஷம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இறுகினா மாதிரி இருக்கும். அந்த இறுகினா மாதிரி வரும்போது நம்ம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டாலும் சரி, கையில எடுத்து சாப்பிட்டாலும் சரி, நல்லா ஈஸியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். கார்ன் உப்புமா கண்டிப்பா ஈஸியா இருக்குங்கிறதுல எல்லாருமே செஞ்சு பார்ப்பீங்க. எப்பவும் நம்ம சோளக்கிறது அப்படின்னா டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைன்னா வேக வச்சு சாப்பிடுவோம். இது மாதிரி செஞ்சு பாருங்க, ஒரு டிஃபரெண்டான ஹெல்த்தியான டிஃபனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.